So, hi friends, welcome to part 5 of SQL tutorial. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்டிங் எஸ்கியூஎல் ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ரேஞ்ச் ஆப்ரேட்டர், லிஸ்ட் ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்னென்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்பேரிங் தி வேல்யூஸ். ஸோ நம்ம டேபிளில் டேட்டா இருக்குது, நம்ம டேபிளில் டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை வந்துட்டு எப்படி நம்ம கம்பேர் பண்ணி ட்ரீ பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்து வருது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி டேட்டாஸை எப்படி கம்பேர் பண்ணுறது, அது எப்படி கம்பேர் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்து வரோம். ஸோ இதை வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஆல்ரெடி நம்மகிட்ட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்பர் காலம், கஸ்டமர் நேமு, பேலன்ஸு, அப்புறம் லொக்கேஷன்ற காலம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்னென்னலாம் யூஸ் ஆகும், எந்த இது வச்சு ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, நாட் லெஸர் தென், நாட் கிரேட்டர் தென். இது ஒன் பை ஒன் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஈக்குவல் டு 10,000னா கரெக்டாக 10,000 பேலன்ஸ் யார் யாருக்குலாம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துவா அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேவா. அப்புறம் கிரேட்டர் தென் 10,000னா 10,000 மேலே எந்தெந்த அக்கௌண்ட்டுக்குலாம் 10,000 மேலே பேலன்ஸ் இருக்கோ அதை எடுத்துருவா. லெஸர் தென்னா லெஸர் தென், கீழே 10,000 கீழே எடுத்துருவா. 10,000 கீழே எடுத்துருவான்னு சொல்லியிருக்கேன். 10,000 அதை எடுத்துகிட்டு வராது. 10,000 கீழே அப்படின்னா 9999 அது கீழே இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஓகேங்களா. ஸோ இது வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10,000. ஸோ இது 10,000 சேர்த்து எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா ஈக்குவல் டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறதுனால. கிரேட்டர் தான் ஈக்குவல் டுனா 10,000 சேர்த்து அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட் சாரி இதுதான் கிரேட்டர் தான், இது லெஸர் தென். லெஸர் தென் 10,000 கீழே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்ன லெஸர் தான் கிரேட்டர் தான் சேர்ந்து யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா நாட் ஈக்குவல் டு 10,000 தவிர மற்ற இருக்கிற எல்லாரையும் எடுத்துருவா. ஸோ 10,500 போட்டோன்னா அந்த 10,500 வராது. ஸோ இது சாரி மறுபடியும். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னா 10,500 தவிர எல்லா பேலன்ஸையும் எடுத்துருவா. இதுவும் அதுவும் இதுவும் இந்த ஆப்ரேட்டரும் இதுவும் ஒன்று தான். நாட் ஈக்குவல் டுனா இதுவும் 10,000 தவிர எல்லாத்தையும் எடுத்துருவா அப்படின்றாங்க. நாட் லெஸர் தென் அப்படின்னா லெஸர் தெனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேவா. பட் ஆனால் இது என்ன பண்ணுன்னா 10,000 இன்க்ளூட் பண்ணிக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த குறியும் ஒன்று ஓகேங்களா. இந்த கொரியில் நான் ஈக்குவல் டு ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இங்கே நான் ஈக்குவல் டு ஆட் பண்ணல. பட் நாட் லெஸர் தென் போட்டேன் அப்படின்னா 10,000 சேர்த்துக்குவோம். 10,000 வந்து நாட் லெஸர் தென் அப்படியே ஆப்போசிட் கிரேட்டர் தென். 10,000 சேர்த்துக்கிட்டு 10,000 வந்து கிரேட்டர் என்ன இருக்குது அது எடுத்துருவா அப்படின்றது தான். இது அதுக்கு ஆப்போசிட். நாட் கிரேட்டர் தென்னா லெஸர் தென் 10,000 அதோட சேர்த்து அது கீழே இருக்க எல்லா பேலன்ஸும் எடுத்துருவா. ஸோ இதுதான் வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஓகேங்களா. ஸோ அடுத்து ரேஞ்ச் ஆப்ரேட்டர். ரேஞ்ச் ஆப்ரேட்டர்னா என்னென்னா, ரேஞ்ச்னா பை நேமே நம்ம வந்துட்டு என்னன்றது நம்ம புரிஞ்சிருக்கோம். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இந்த 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 ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரேஞ்சு இன்பிட்வீன் த ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துருவா வேல்யூஸ் அப்படின்றது தான் ரேஞ்ச் ஆப்ரேட்டர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் 2 பிட்வீன், நாட் பிட்வீன் 2 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறதுனா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வா. வேர் பேலன்ஸ் பிட்வீன் 500 and 12,000. 500லேருந்து 12,000 இருக்கிற அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துருவா. ஸோ 12,500 மட்டும் அதை மீட் பண்ணிடுவோம், மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேவா. இங்கே வந்துட்டு நாட் பிட்வீன் 500 and 12,000னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க அமௌண்ட்டை தவிர மற்றதெல்லாம் எடுத்துருவா. 12,500 மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் ரேஞ்ச் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆப்ரேட்டர். லிஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு லிஸ்ட்டு பண்ணும். இப்போ ஒரு லிஸ்ட்னா என்ன, அந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய டேட்டா இருக்கும்ல. அப்போ என்னன்னா இதில் 2 இருக்குது லிஸ்ட்டில், இன் ஆப்ரேட்டர் அப்புறம் நாட் இன் ஆப்ரேட்டர். இன்னும் வந்து என்ன பண்ணுன்னா இந்த நான் கொடுக்குற லிஸ்ட்டில் நான் ஒரு இதுதான் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற லொக்கேஷனை எனக்கு எடுத்துருவா. சிபின்ற லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அது எல்லாமே எடுத்துருவா. இது வந்து ஈக்குவல் டுன்னு போட்டாலும் இதான் வரும் இன்னுன்றது. ஸோ இதில் இன்னும் ஈக்குவல் டு, அப்போ ஈக்குவல் டுன்ற ஆப்ரேட்டர் இருக்கும்போது இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இது கொடுக்குறோன்னா இங்கே கமா கொடுத்துட்டு
இன்னொரு இதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு கண்டிஷன், இன்னொரு லிஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் இது லிஸ்ட் 1, இது லிஸ்ட்டில் இருக்கிற நேம் 1, நேம் 2, அந்த மாதிரி நேம் 3, நேம் 4 அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஈக்குவல் டூவில் நீங்கள் இதை மட்டும் தான் நீங்கள் ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் நீங்கள் கம்பேரிசன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துருச்சு. இப்போ நாட் இன் சிபி அப்படின்னா சிபி தவிர இருக்கிற எல்லா லொக்கேஷனும் எடுத்துருவா, சென்னை எடுத்துருவா. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். அது என்ன ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இந்த சைட்லாம் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டராக டைப் பண்ணும்போது எனக்கு ஒரு சஜஷனாக அது சொல்லும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி லைக் ஆப்ரேட்டர் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, இப்போ அடுத்து நேம் என்ன இருக்குது, சென்னை இருக்குது, சிபிஐ இருக்குது. இப்போ நான் இந்த லைக் பர்சன்டேஜ் வேர் காலம் நேம் எந்த காலம் வச்சு நீங்கள் தேட போகிறீங்க, காலம் நேம் லைக், இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்னா லைக் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தோம். இருக்கிற எல்லா டேபிளே எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து செலக்ட் ஆகும் டேபிள் நேம் தான் பிஹேவ் பண்ணும். ஓகேவா? அடுத்து நான் என்ன கொடுக்குறேன்னா, முதல் லெட்டர் வந்து எனக்கு சீன் வரும். அந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம எழுதணும். முதல் லெட்டர் வந்து சீன்ற ஆரம்பிக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவா. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் என்ன டினோட் பண்ணுதுன்னா, இந்த சிக்கு அப்புறம் என்ன வேணால் லெட்டர் இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இது என்ன எடுத்துருவோம், இதுவும் எல்லாமே எடுத்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு முதல் லெட்டர் சியில் தான் எல்லா லொக்கேஷனும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இது என்ன பண்ணோம்னா, எனக்கு எண்டிங் வந்து ஈல இருக்கணும். முன்னாடி நான் பர்சன்டேஜ் கொடுத்ததுனால முன்னாடி எனக்கு எந்த லெட்டர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எண்டிங் வந்து எனக்கு ஈல இருக்கணும். ஸோ இது என்ன எடுத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஏ எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? இது என்ன பண்ணோம்னா, எனக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு இதை ரன் பண்ணால் எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. ஓகேவா? எனக்கு ஸ்டார்டிங் வந்து அண்டர் ஸ்கோர் இருக்கணும். எனக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு ஏல ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் லெட்டர் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகணும். மூணாவது லெட்டர் பியில் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு பர்சன்டேஜ் வந்து அதுக்கப்புறம் எனக்கு எந்த லெட்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டேட்டா நம்மகிட்ட இல்லாதனால எதுவுமே எடுத்துகிட்டு வராது. இது என்ன பண்ணோம்னா, ஏ டு கே, அதாவது இந்த லொக்கேஷன்ற காலம்ல ஏலேருந்து கே வரைக்கும் ஸ்டார்டிங் லெட்டர். ஓகேவா? இது ஸ்டார்டிங் லெட்டர். ஏலேருந்து கே வரைக்கும் ஏதாவது ஏலேருந்து கே பி சிடி இஎஃப் ஜேஜே ஜேகே இந்த லெட்டருக்குள்ள எது இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் இந்த லெட்டருக்குள்ள கண்டிப்பாக எனக்கு இருக்கணும் ஏ டு கேல. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து செகண்ட் லெட்டர்ல இருந்து எனக்கு எது இருந்தாலும் ஓகே எடுத்து வரும். இது வந்து எடுத்து வரும். ஏன்னா சின்றது இருக்கிறதுனால எடுத்து வரும். இதுவே நான் டி டு கே அப்படின்னு போட்டோம்னா எதுவுமே எடுத்துட்டு வராது. ஓகேவா? இதுதான் லைக் ஆப்ரேட்டர். இது என்ன மேலே ஒரு கேப் மாதிரி இருக்குது இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு கேல இருந்து எனக்கு எதுவுமே அதாவது இது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டிலேருந்து கே வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுதா. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு ஏலேருந்து கே வரைக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது நாட்டு. ஓகேங்களா? கேப் வந்து நாட்டு. இப்போ இதுவே இந்த நாட்டை வந்து இங்கே போட்டேன் அப்படின்னா, ஓகேவா, இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு கோயம்புத்தூர் சென்னை எடுத்துகிட்டு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு டிலேருந்து கே வரைக்கும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்டில் எங்கேயாவது உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த 2 6 வச்சு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது என்னன்றது இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்டுனா என்னன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கண்டிஷனும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற கண்டிஷனும் ட்ரூ ஆனால் தான் எனக்கு ரெக்கார்டை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். 6னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டிஷனு இல்லை ரைட் ஹேண்ட் சைடு கண்டிஷன் ரெண்டுத்துல எது ட்ரூ ஆனாலும் அது எடுத்துரும். இது ட்ரூ ஆனாலும் இதுக்கு பேஸ் பண்ண கண்டிஷன் எடுத்துருவோம். இது ட்ரூ ஆனாலும் இதுக்கு பேஸ் பண்ண கண்டிஷன் எடுத்துருவோம். ரெண்டுமே ட்ரூ ஆகுதுன்னா ரெண்டுக்கும் பேஸ் பண்ண கண்டிஷன்ஸை ரோஸை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இதுதான் வந்து லாஜிக் ஆப்ரேட்டர். நாட்டுனா இதை தவிர கஸ்டமர் பியை தவிர எல்லா கஸ்டமரும் லிஸ்ட் பண்ணும். அதுதான் நாட் கஸ்டமர் ஈக்குவல் டு பி அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரா பண்ணிப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கீ. ஓகேவா? சாரி, குரூப் பை ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடுவோம். குரூப் பை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா, குரூப் பை கிளாஸ் இஸ் யூஸ்டு ஃபார் குரூப்பிங். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்.
குரூப் பை அண்ட் ஆடிங் கிளாஸ் இது ரெண்டை வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் பை கிளாஸ் இஸ் யூஸ்டு ஃபார் grouping the records of the database table according to our need. We use having class to filter data that we need get from the group by class. Okay. So group by classனா என்ன? group by class யூஸ் ஃபார் grouping the records of the database table. ஒரு டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸை குரூப் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் குரூப் பை ஸ்டேட்மெண்ட். பை நேம் வச்சே நம்ம டெஃபினேஷன் சொல்லிடலாம். This class creates a single row for each group. ஸோ நீங்கள் என்னென்னலாம் குரூப் நீங்கள் என்ன எத்தனை குரூப் இருக்கோ அதெல்லாம் குரூப் பை பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு ரோ வந்து அது கிரியேட் பண்ணிக்கும். இப்போ அதை நான் என்னன்றதை சொல்கிறேன். And this process is called aggregation. ஓகேவா? ஸோ டு யூஸ் குரூப் பை கிளாஸ், ஸோ இந்த குரூப் பை ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் குரூப் பை கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் SQL ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கணும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன சொன்னால் மின்னு மேக்ஸு அதான் சொல்லியிருந்தேன்ல. மின்னு மேக்ஸு கவுண்ட்டு இங்கே மின்னு மேக்ஸு கவுண்ட் ஆவரேஜ் சம்மு இதெல்லாம் வந்துட்டு இதில் ஏதாவது ஒன்று வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த காலம். ஸோ அந்த காலம்ஸை இந்த ஏதாவது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வச்சு கண்டிப்பாக நான் பண்ணால் தான் குரூப் பையே எனக்கு பண்ண முடியும். ஸோ இது என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டேபிளில் 4 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அந்த டேபிள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த டேபிள் என்ன இருக்குது? ஐடி இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது, எம்ப்ளாயி சேலரி இருக்குது, அவங்களோட சிட்டி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம் குரூப் பை பண்ணுறதுக்கு? அந்த ஏதாவது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்கணும். அதாவது ஒரு அக்ரிகேட் இருக்கணும். ஓகேவா? அது வந்து நான் அக்ரிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா எடுத்துருவேன். இது வந்து சிம்பிள் குரூப் பை ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? குரூப் பைக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு? ஏதாவது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சம்முன்ற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி டேட்டா குரூப் பை சிட்டி. எப்படி குரூப் என்ன சொல்லுது? இந்த சேலரி நீ சம் பண்ணிக்கோ, எதை பேஸ் பண்ணி? சிட்டியை பேஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கோ. அப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ சேலரி, மதுரையில் இருக்கிறவங்க எவ்வளோ சேலரின்ற மாதிரி குரூப் பை பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன், இங்கே வந்துட்டு திஸ் கிளாஸ் கிரியேட்ஸ் அ சிங்கிள் ரோ ஃபார் ஈச் குரூப். ஸோ என்ன பண்ணுவோம்? சென்னைக்கு ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கும், மதுரைக்கு ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கும். என்ன பண்ணுவோம்? சம் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? சம்முன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போ சென்னைக்கு ஒரு ரோ கிரியேட் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்க எல்லாரோட சேலரி குரூப் சம் பண்ணி இங்கே போட்டுச்சு. இது என்ன மதுரையா? சிவி தானே நினைக்கிறேன். மதுரையில் இருக்கவங்க சேலரி எல்லாம் குரூப் பண்ணி ஒன்றா போட்டுச்சு. இப்போ சம் இல்லாமல் குரூப் பை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியாது. யாரை வரைக்கும் ஸோ என்ன சொல்கிறது? இங்காலே இந்த செலக்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் கண்டெயின் தி எதர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆர் பை குரூப் பை கிளாஸ். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இது கண்டிப்பான ரெக்குயர்மெண்ட்டு. ஆப்ஷன் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா நீங்கள் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகேவா? வேர் இதில் என்ன பண்ணலான்னா வேர் சேலரி நாட் ஈக்குவல் டு 50,000. இந்த 50,000 வாங்குற சேலரியை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்றேன். சரிங்களா? இப்போ குரூப் பை பண்ணோன்னா என்ன வரும்? 27, 15 இது ரெண்டு மட்டும் தான் சென்னைக்கு குரூப் பை ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இது வந்து என்ன பண்ணியிருக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? உங்கள் சேலரி உங்களுடைய ஆல்ரெடி இது என்ன பண்ணியிருக்கு? உங்களுடைய இந்த வேர் கிளாஸ் இல்லாமல் ஏற்கனவே உங்கள் டேபிள் இருக்கிற ரெக்கார்டை குரூப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது ஒரு வியூ. இது உங்களுக்கு தெரியுதா? இதில் நீங்கள் வேர் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கண்டிஷனை ஃபில்டர் பண்ணி உங்கள் சிட்டியில் என்ன சொல்லியிருக்கேன்? சிட்டியை பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணு. இப்போ நான் இங்கே சிட்டியும் வேணும் அப்படின்னா இங்கே நான் சிட்டி போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே நான் குரூப் பை ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால அது வரும். இப்போ இங்கே போட்டுக்கலாம். சிட்டி சென்னையில் 42,000 என்ன பண்ணியிருக்கேன்? நாட் ஈக்குவல் 50,000 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு எனக்கு கனெக்ட் பண்ணு அப்படிங்கிறேன். ஓகேவா? அடுத்து இது வந்துட்டு குரூப் பை கிளாஸ். இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் கிளாஸ்.
ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கணும். குரூப் பைக்கு அப்புறம் தான் ஹேவிங் கிளாஸ் வரும். ஜிக்கு அப்புறம் தான் ஹெச்ன்ற மாதிரி குரூப் பை யூஸ் பண்ணால் தான் ஹேவிங் கிளாஸ் வரும். அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஹேவிங் பண்ணி சரி, ஹேவிங் மினிமம் சேலரி. ஸோ என்ன இது என்ன பண்ணணும் ஹேவிங்னு. ஸோ இதை முதல்ல எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த வந்த ரிசல்ட் செட்டில் டேபிளில் பார்க்காது, வந்த ரிசல்ட் செட்டில் ஹேவிங் மினிமம் சேலரி அதாவது இந்த 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 இது இருக்குல்ல, இதில் மினிமம் சேலரி கிரேட்டர் தென் 20,000 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகேவா, இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் இங்கே யூஸ் பண்ணணும். குரூப் பை சிடி இதில் என்ன வந்திருக்கு, 42,000 வந்திருக்கு. எனக்கு நான் வந்த ரிசல்ட் செட்டில் நான் இன்னும் அடிஷ்னல் ஃபில்டர் பண்ண போகிறேன். அது என்னென்னா ஹேவிங் சம் ஆஃப் சேலரி 40, இந்த சம் ஆஃப் சேலரி 42,000 கிரேட்டர் தென் 20,000. இல்லை சிட்டி இல்லை இந்த என்ன கண்டிஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிட்டி ஈக்குவல் டு சென்னை இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் பண்ணலாம். சரி, இது வராதுல்ல, ஏன்னா வராது வந்துடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இந்த சிட்டி இந்த ரிசல்ட் செட் வந்துருச்சுல, இந்த கொரிய வச்சு ரிசல்ட் செட் வந்துச்சுல, இந்த ரிசல்ட் செட்டில் நீங்கள் ஹேவிங் போடுங்க. ஓகேவா, இந்த ரிசல்ட் செட்டில் ஹேவிங் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் நேரோ டவுன் பண்ணிக்கலாம் உங்கள் ரிசல்ட் செட், சர்ச் ரிசல்ட்டை. ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஹேவிங் கிளாஸ். ஸோ என்னன்னா நம்ம பாயிண்ட்ஸ் ரிமூவர் பார்த்தீங்கன்னா டு யூஸ் குரூப் பை கிளாஸ் we need to use at least one aggregate function. மின்னு மேக்ஸு சம்மு கவுண்ட்டு ஆவரேஜ் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஆல் காலம்ஸ் that are not used by the aggregate function must be in the group by list. அதாவது இந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நான் சம் ஆஃப் சேலரி கொடுத்துருக்கேன்ல, அதை நான் இங்கே இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. இப்போ குரூப் பை சேலரின்னு மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே எதாவது இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் குரூப் பை பண்ணல, அதனால என்ன பண்ணணும், சிட்டியையும் நீங்கள் இது பண்ணணும். இந்த சேலரியை நான் இதில் யூஸ் பண்ணிக்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கனால அதனால் இங்கே நான் போட தேவை கிடையாது. போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலாலும் பிரச்சனை இல்லை, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா, ஆல் காலம்ஸ் that are not used by the aggregate functions must be in the group by list. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we can use, அதான் நான் சொன்னல, வேர் கிளாஸ் வந்து ஆப்ஷனல் கிளாஸ். இந்த வேரை வந்து நீங்கள் போடலாம் இல்லை போடாமல் இருக்கலாம், உங்கள் ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி. அது டு யூஸ் ஹேவிங் கிளாஸ் we have to use group by class. சொன்னல ஜிக்கு அப்புறம் ஆயிடுச்சு. ஸோ டு யூஸ் ஹேவிங் கிளாஸ் you have to, there should be கண்டிப்பாக group by class இருக்கணும். ஓகேங்களா, since it filter the data that we got from the group by class. இது என்ன பண்ண ஹேவிங் கிளாஸு, இந்த குரூப் பை கிளாஸில் ஃபில்டர் பண்ண டேட்டாவை தான் இன்னும் அது ஃபில்டர் பண்ணும் ஹேவிங் கண்டிஷன் வச்சு. ஓகேவா, சிம்பிள் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் பார்ப்போம். ஸோ கீஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்டை ஜூம் இன்டர்வியூவில் கேட்பாங்க, எல்லாம் மேண்டேட்டரி கொஸ்டின். ஸோ கீஸ்னா என்னன்னா, a key is a singular combination of multiple fields in a table. ஃபீல்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, காலம்ஸ், மல்டிபிள் காலம்ஸ். இது சிங்குலர் காம்பினேஷன் ஆஃப் இங்கே ஒரு கீ வைக்கலாம், இங்கே ஒரு கீ வச்சுக்கலாம் நான். ஸோ அதாவது இங்கே ஒரு கீ வச்சுக்கலாம், இங்கே வேறு ஒரு கீ வச்சுக்கலாம், இந்த ரெண்டு டேபிளுக்கு சேர்த்து ஒரு கீ வச்சுக்கலாம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கீ இஸ் சிங்குலர் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் columns, fields or columns in a table. It is used to fetch or retrieve records or rows from the table according to the condition. இந்த கீஸை வச்சு நம்ம ரெக்கார்ட்ஸை ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிட்ரீவ் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம்ன்ற மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இந்த கீஸை வச்சு தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் பண்ணுவோம்.
among different database table or views. வியூஸ்ன்றது நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ரிலேஷன்ஷிப் இந்த ஆர்டிபிஎம்எஸ் என்ன கான்செப்ட், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அது வந்துட்டு இந்த கீஸ் கான்செப்ட் வச்சு தான் வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணுறாங்க. ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது. ஸோ இப்போ வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கீஸ்ன்றது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, we are following types of keys in SQL. என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, பிரைமரி கீ, ஆல்டர்னேட் கீ, கம்போசிட் கீ ஆர் காம்பவுண்ட் கீ, யூனிக் கீ ஆர் ஃபாரின் கீ. ஸோ இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுற கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே யூஸ் பண்ணுற கீ நிறைய ஆஃபனாக யூஸ் பண்ணுறது பிரைமரி கீ, யூனிக் கீ, அப்புறம் ஃபாரின் கீ. ஓகேங்களா, இது 3 தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு நிறைய யூஸ் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர் கீனா என்ன அப்படின்னா, சூப்பர் கீ இஸ் அ செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் keys that can be used to identify a record uniquely. என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் கீன்றது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி, அதுக்குள்ள ஒன் ஆர் மோர் இட் இஸ் அ செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் கீஸ். அதாவது எக்ஸாம்பிள் பிரைமரி கீ, யூனிக், இந்த கீழே இருக்குல்ல பிரைமரி கீ, யூனிக் கீ, ஆல்டர்னேட் கீ, இதெல்லாம் வந்து சப்செட் ஆஃப் சூப்பர் கீஸ் அப்படின்றாங்க. ஓகேவா. Candidate key is a set of one or more columns that can identify a record uniquely in a table. Candidate key எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, candidate key is a set of one or more columns. அது என்ன சொல்லுங்க, one or more columns. Candidate keyன்றது one or more columns in a table. ஒரு டேபிளில் one or more columns வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம கேண்டிடேட் கீ யூஸ் பண்ணலாம். there can be multiple candidate keys in one table. அதாவது ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளில் மூணு காலம் வந்துட்டு நான் யூனிக்காக இருக்கணும், மூணுல அவங்க ரெக்கமெண்ட் பேஸ் பண்ணி மோர் தென் ஒன். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு கேண்டிடேட் கீ யூஸ் பண்ணலாம். கேண்டிடேட் கீ வந்துட்டு ஒர்க் அஸ் அ பிரைமரி கீ, பட் இட் இஸ் நாட் அ பிரைமரி கீ. ஓகேவா. ஸோ பிரைமரி கீனா என்ன அப்படின்னா, primary key is a set of one or more fields or columns of a table that uniquely identify a record in a database table. Primary key வந்து ஒரு important concept. அது என்னன்னா, primary key is a set of one or more fields of a column that uniquely identifies a record in the database table. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் டேபிள் இருக்கிற காலம் வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். ஓகேவா. யூனிக்காக இருக்கணும்னா எம்ப்ளாயி ஐடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 இது யூனிக்கு, 1 1 2 இது வந்து யூனிக் இல்லை, ஏன்னா 1 1 ரிப்பீட் ஆகுது. அதனால இது வந்துட்டு இந்த காலம்லாம் நம்ம பிரைமரி கீ செட் பண்ண முடியாது. பிரைமரி கீ செட் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி டேட்டாஸை நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது. இன்னொரு யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 1 null 2 இதுவும் இன்சர்ட் ஆகாது, ஏன்னா பிரைமரி கீ காலமில் செட் பண்ணியிருந்தோம்னா நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா. there can be only one primary key in a table. ஓகேவா. ஒரு டேபிளில் ஒரு பிரைமரி கீ தான் இருக்கும். அதே மாதிரி only one candidate key can be a primary key. ஓகேவா. ஒரு டேபிளில் 2-3 காலம்ல நீங்கள் கேண்டிடேட் கீ வச்சுக்கலாம், பட் ஒன்லி ஒன் கேண்டிடேட் கீ கேன் பி a primary key. ஓகேங்களா. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிலாம் கேட்பாங்க இன்டர்வியூவில், கொஞ்சம் என்னன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ. alternate keyனா என்னன்னா, alternate key is a key that can be work as a primary key. ஓகேவா. alternate key can work as a primary key. Basically it is a candidate key that currently is not a primary key. ஓகேவா. alternate keyனா என்னன்னா, is a key that can work as a primary key. It can work as a primary key. அதோட பர்பஸ் வந்து primary key மாதிரி ஒர்க் பண்ணுவோம். it can be work as a primary key. அது வந்து basically candidate key. ஓகேவா. கேண்டிடேட் கீ என்ன பண்ணும், யூனிக் வேல்யூஸை காலமில் செட் பண்ணும், பட் ஆனால் அது பிரைமரி கீ கிடையாது. அவ்வளோதான் ஆல்டர்னேட் கீ. காம்போசிட் ஆர் காம்பவுண்ட் கீஸ். காம்போசிட் கீ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் காலம்ஸ் ஆர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் அ டேபிள். ஒரு டேபிளில் மோர் தென் ஒன் காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே காம்பவுண்ட் பண்ணுறது, காம்பவுண்ட்னா குரூப் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு காம்போசிட் கீ. இட் கேன் பி கேண்டிடேட் கீ, பிரைமரி கீ. இந்த கேண்டிடேட் கீ, பிரைமரி கீ, இந்த மாதிரி எல்லாத்தையும் காம்பவுண்ட் பண்ணுறது தான் ஒரு காம்பவுண்ட். என்ன சொல்ல வரோன்னா, இப்போ 3 காலமில் ஒரு கேண்டிடேட் கீ, ஒரு 3 காலமும் கேண்டிடேட் கீ வச்சு அந்த நல் வேல்யூஸை நம்ம யூனிக் வேல்யூஸை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அதெல்லாம் நம்ம காம்பவுண்ட் கீ ஆர் காம்போசிட் கீன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. யூனிக் கீனா என்னன்னா, யூனிக் கீ இஸ் a set of one or more fields or columns of a table that uniquely identify a record. பிரைமரி கீ பண்ணுற வேலை தான் யூனிக் கீயும் பண்ணும். ஓகேவா. அந்த காலமில் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும், அதாவது 1 1 இருக்கக்கூடாது, 1 1 ரிப்பீட்டட் இல்லை, அந்த வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணாது.
யூனிக் கீயும் அதுதான் பண்ணும். பட் பிரைமரி கீ வந்து என்ன பண்ணும், நல் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணாது, நல் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண முடியாது. பட் யூனிக் கீயில் ஒரு நல் வேல்யூ இன்சர்ட் ஆகும். யூனிக்னா அது வந்து ஏன்னா யூனிக்குன்ற நேம் வச்சு பார்த்தோம்னா ஒரு நல் வேல்யூ அதை அக்செப்ட் பண்ணும், ரெண்டாவது நல் வேல்யூ அதை அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? ரெண்டாவது நல் வேல்யூன்றது அது டூப்ளிகேட் மாதிரி இன்சர்ட் பண்ணிடுது, அது யூனிக் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். பட் பிரைமரி கீ ஒரு நல் வேல்யூமே இன்சர்ட் பண்ணாது, அதே மாதிரி எந்த ரிப்பிட்டேஷன் கார்ட்ஸுமே இன்சர்ட் பண்ண விடாது. அதுதான் பிரைமரி கீ. ஓகேவா? ஃபாரின் கீ அந்த டேபிளுக்குள்ள ஒரு டேபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிரைமரி கீ அண்டு ஃபாரின் கீ ரிலேஷன் கான்செப்ட் வச்சு தான் ஒரு டேபிளில் ஒரு பிரைமரி கீ ரெக்கார்டை ஒரு பிரைமரி கீ காலம்ல செட் பண்ணிடுவோம். இன்னொரு டேபிளில், அதாவது பேரண்ட் டேபிளில் பிரைமரி கீ ரெக்கார்டை எந்த காலமோ அதை செட் பண்ணிடுவோம். எந்தெந்த சைல்டு டேபிளில் இந்த பேரண்ட் கீயோட காலம், அதாவது பிரைமரி கீ காலம் ரெஃபர் பண்ணணுமோ அந்த சைல்டு டேபிளில் தான் நம்ம ஃபாரின் கீ, அந்த காலமுக்கு ஃபாரின் கீ செட் பண்ணிடுவோம். இது என்னன்றது நம்ம ரியல் டைம் இது பார்க்கலாம், புரியல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் சம் கிங் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? போகிறேன். ஸோ இதில் பிரைமரி கீ இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணும்போது பிரைமரி கீ வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுறீங்க. அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு யூஸ் கேஸ் வந்துட்டு ஏற்கனவே டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த டேபிள் வந்துட்டு உங்களுக்கு பிரைமரி கீயாக வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஏற்கனவே கிரியேட் பண்ண டேபிளுக்கு எப்படி பிரைமரி கீ வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இது முடிச்சோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இன்சர்ட் ஆகிக்கும். அது இப்போ இந்த மூர்த்தி இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடியில் நல்லதுன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிள் இருக்கிற இந்த காலம் ஆல்டர் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்டர் கமெண்ட் ஆல்ரெடி பார்த்தோம்ல. இப்போ பிரைமரி கீன்றதை நான் இந்த காலம்க்கு நான் ஆட் பண்ணுறேன். என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். cannot define primary key constraints on nullable column. என்ன சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நல்லபிள் காலமாக இருக்குது, இதை முதல்ல நீ நாட் நல்லா மாற்றிட்டு வா அப்படின்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்டர் காலம் பிஐடி நாட் நல். இப்போவும் எரரு. என்ன எரர்னா, ஆல்ரெடி அதுக்குள்ளே நல்லு நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை முதல்ல கிளியர் பண்ணிட்டு வா அப்படின்னு. சரி, ஓகே, அதையும் கிளியர் பண்ணிட்டு வரேன். அப்டேட் டேபிள் set equal to ஒன்று கொடுத்துக்கலாம். where city equal to கோவை. ஓகேவா? இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் கொடுத்தோன்னா இங்கே நல் வேல்யூஸ் போயிடுச்சு. இப்போ நான் இந்த டேபிளில் இந்த காலம் வந்துட்டு நாட் நல்லா மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் வந்து ப்ரைமரி கீ ஆட் பண்ணால் ஆட் ஆகிடும். இப்போ அந்த ப்ரைமரி கீ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த காலம் டேபிள் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வருங்க ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது சம் யூனிக் நேம் அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் வந்துட்டு அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லுதுன்னா, ப்ரைமரி கீ கிளஸ்டர் க்ரியேட் ஆகிருக்கு, இந்த இதில் இந்த காலம் நேமில் அது ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்சர்ட் பண்ணுவோமா? உங்களுடைய இதே இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ண விடாது, ஏன்னா வந்துட்டு டஸ் நாட் ஹேவ் நல் வேல்யூ. என்ன சொல்லுது பாருங்க, ஆல்ரெடி அது ப்ரைமரி கீ செட் பண்ணதுனால நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது அப்படிங்குது. சரி, ஓகே, ஆல்ரெடி இப்போ என்ன ரெக்கார்ட் இருக்குது, 12 7 கலர் இருக்கா. அப்போ மறுபடியும் இதே ரன் பண்ணோன்னா இப்போவும் அலோவ் பண்ணாது, டூப்ளிகேட் கீ இன்சர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வந்துட்டு ப்ரைமரி கீ. அடுத்து யூனிக் கீ வந்து என்னென்னா, இந்த டேபிள் ட்ராப் பண்ணிடுறேன். இருங்க, ட்ராப் பண்ணிவிட்டு ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணும்போது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே இன்ட்டு கொடுத்துருக்கீங்களா? அடுத்து ப்ரைமரி கீ, அவ்வளோதான். இது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே அது ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணிடும். இப்போ இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள்,
ஓகேவா? டேபிள் கிரியேஷனாக போய் நம்ம ப்ரைமரி கீ எப்படி எழுதுறது பார்க்குது. ஸோ மறுபடியும் ட்ராப் பண்ணுறேன். அடுத்து வந்து யூனிக் கீன்றதை பார்ப்போம். மறுபடியும் பர்சன்ற டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? க்ரியேட் பண்ணும்போது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், யூனிக்குன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ப்ரைமரி கீன்னு யூஸ் பண்ணுறதுனால ப்ரைமரி ஸ்பேஸ் கீன்னு யூஸ் பண்ணாலும் ப்ரைமரி கீ க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே யூனிக்னு வச்சு நான் க்ரியேட் பண்ணதுனால யூனிக். இது வந்து இந்த காலமில் தான் இன்டீஜர் காலம் இல்லை ஃபஸ்ட்டு காலம் தான் க்ரியேட் பண்ணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் எந்த காலம் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த காலம் வந்துட்டு ப்ரைமரி கீயாக இருந்ததுன்னா அதை நல்ல இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூனிக் வேல்யூவாக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரைமரி கீ வந்துட்டு ஆட்டோ ஐடி அந்த ஐடென்டி காலம் வச்சு ஜென்ரேட் பண்ணுவோம்ல, அதை நம்ம க்ரியேட் பண்ணி விட்ருவோம் அதில். ஸோ எப்படின்னா வந்துட்டு ஐடென்டிட்டி 1000லேருந்து ஆரம்பி 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்படி போட்டு விட்டேன்னா இப்போ இப்படி போட்டு விட்டா என்ன ஆகும், எனக்கு நல்லா இன்சர்ட் ஆகாது. இந்த காலம் நான் இன்சர்ட்டே பண்ண மாட்டேன், அதுவே இன்சர்ட் பண்ணிக்குவோம். சிஸ்டமே இன்சர்ட் பண்ணிக்குவோம். நல்லும் இன்சர்ட் ஆகாது, அதே சமயத்தில் டூப்ளிகேட் வேல்யூஸும் வராது. அப்போ இந்த ஒரு கார்டை நான் யூனிக்காக நான் எடுத்துக்கலாம். அதுதான் வந்துட்டு இந்த ஐடென்டிட்டி இந்த ப்ரைமரி கீயோட இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் நம்ம இதை அச்சீவ் பண்ணிடலாம். யூனிக் கீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சுல, ஓகே இது பாருங்க. யூனிக்கி வந்து நீங்கள் இப்போ இதுக்கு மட்டும் போட்டிருக்கீங்களா, இந்த காலம் மட்டும் போட்டிருக்கீங்க. இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் அந்த கார்டை. சரியா? எதுக்கு பிஐடிக்கு இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு நல்வாரிஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோ இன்சர்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த ரோவில் எனக்கு இன்சர்ட் ஆயிரும், இந்த ரோவும் இன்சர்ட் ஆயிரும். இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா தெரியும் பாருங்கள், 4 அப்புறம் நல்லுன்னு இருக்கா. அடுத்து இன்னொரு நல் வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணும்போது தான் எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா இதை வந்துட்டு இது யூனிக்காக இல்லை. ஓகேவா? இப்போ எரர் அடிக்கும். cannot insert duplicate வேல்யூ. அது என்ன பண்ணும், இந்த நல்லே வந்துட்டு ஒரு வாட்டி அலோவ் பண்ணும், ரெண்டாவது வாட்டி வந்துச்சுன்னா அது டூப்ளிகேட்ன்ற மாதிரி பார்ப்போம். அதுதான் வந்துட்டு யூனிக் கீ. சரியா? இப்போ ட்ராப் இந்த டேபிளை ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யூனிக் கீயை வந்துட்டு நான் மல்டிபிள் காலம்ஸில் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது பாருங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ப்ராசஸ் ஐடியில் ஒரு யூனிக் கீ இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இதில் வேறு எதில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் நேம்லேயும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் என்ன எனக்கு ட்ராப் பண்ணியாச்சுல. ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்ன இதில் ப்ராசஸ் ஐடியில் ஓகே இதே எடுத்துக்கலாம். நல்லு இங்கேயும் நல்லு, இந்த நேம்லேயும் நல் போட்டுக்கலாம். என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தாச்சு. சரி ஓகே, இதை பற்றி பார்க்கலாங்க. இன்சர்ட் ஆகிடும். என்ன சொல்லுது, இன்சர்ட் ஆகிடும். ஓகே, ரெண்டாவது ரோ இன்சர்ட் பண்ணும்போது நாட் இன்சர்ட் நல் வேல்யூஸ் அப்படின்னு. சரி ஓகே, முதல்ல இதை கிளியர் பண்ணுவேன். ஓகே, அப்போ என்ன, இப்போ இது இன்சர்ட் ஆகிருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் ஸ்டார்ஸ் டேபிள் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமில் எல்லாமே ஃபஸ்ட் நேம் நான் யூனிக்காக தானே க்ரியேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் ட்ராப் பண்ணிக்கிறேன், மறுபடியும் காமிக்கிறேன். என்ன இருக்குது, ரெண்டு ஐடியும் ஃபஸ்ட் நேமும், சாரி இதை க்ரியேட் பண்ணிட்டேன்னா ட்ராப் பண்ணிக்கிறேன். என்னென்ன க்ரியேட்டிவ் ஓகே ஓகே சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா ப்ராசஸ் பிஐடி இப்போ நான் ரெண்டு யூனிக்கு இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இது அதனால் இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பிஐடிக்கு ஒரு யூனிக் க்ரியேட் ஆகிருக்கு, இதுக்கு ஃபஸ்ட் நேமுக்கு ஒரு யூனிக் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு எதாவது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை அலோவ் பண்ணேன்.
இப்போ நான் இதை ரன் பண்ணணும்னா எனக்கு எரர் அடிக்கும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் எத்தனை யூனிக் கீஸ் வேணால் ஒரு காலமுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நான் எப்படி ஏற்கனவே ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாமா ப்ரைமரி கீனும் போது இந்த இந்த கொரி வச்சு போட்டோம்ல, அதே மாதிரி ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேபிளுக்கு உள்ள காலமில் நீங்கள் ஒரு ஒரு காலமுக்கு யூனிக் ஆட் பண்ணணும்னா இந்த கொரி ஆட் பண்ணணும். நிறைய மோர் தென் ஒன் காலம்னா இந்த மாதிரி ஓப்பன் பேக்கெட்டுக்குள்ளே பேரண்டிஸ்க்குள்ளே காலம் நீங்கள் கமா செப்பரேட் பண்ணி போட்டுக்கணும். இதுதான் வந்துட்டு. ஸோ ஓகே, இதே மாதிரி நான் ப்ரைமரி கீயை க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க காட்டுறேன். இங்கே இப்போ யூனிக் இப்படி யூனிக் யூனிக் இந்த மாதிரி 2 யூனிக் போட்டது எங்கே இந்த யூனிக் இங்கே யூனிக் போட்டேன். அந்த மாதிரி நான் ப்ரைமரிக்கு போட்டேன். 2 ப்ரைமரிக்கு வருமானா வராது. இங்கேயே அதை வச்சுருப்பாங்க. cannot add multiple primary key constraints to table person. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுதுன்னா cannot add multiple constraint. என்ன மாதிரி அப்போ இந்த மாதிரி போட்டால் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் காட்டுறேன். நான் ட்ரா பண்ணிக்கிறேன். டேபிளை ட்ரா பண்ணியாச்சு. ப்ரைமரிக்கு இல்லாமல் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், மோர் தென் ஒன் ப்ரைமரிக்கு அச்சீவ் காலையும் அச்சீவ் பண்ண முடியுமா, இப்படி போட்டால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, இப்படி போட்டால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்லுது, cannot define primary key consider nullable column. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் நேம் nullable column இருக்குது. ஓகே, இதையும் நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்போ இந்த மாதிரி என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. அது ஏன் இப்படி போட்டால் என்னால் அச்சீவ் பண்ண முடியல, இப்படி போட்டால் ஏன் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ போயிட்டு அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் F கொடுத்தீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். பட் இப்போ பாருங்கள், இன்சர்ட் இதில் நல் வேல்யூஸ் என்னால் இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். கரெக்டாக? இது பிஐடியில். ஓகே, அது ஐடென்டிட்டியாக வேறு கொடுத்துருக்கேன். நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஐடென்டிட்டியை எடுத்துறேன். சரி, நான் மேனுவலாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன், டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த குறியை வச்சு 2 டேபிளையும் சேர்த்து ஒரு ஓகேவா, சரியா? இதையும் நான் மாற்றிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டேபிள் இருக்கிற 2 காலம்ஸ், அதாவது பிஐடியும் ஃபர்ஸ்ட் நேமும் வந்துட்டு நல்லபிள் வந்து நோன் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எலிஜிபிள் ஃபார் கிரியேட்டிங் a primary key. பட் ஆனால் என்னால் க்ரியேட் பண்ணும்போது தனித்தனி இதுக்கு ஒரு இந்த காலத்துக்கு ஒரு ப்ரைமரி கீ, இந்த காலத்துக்கு ஒரு ப்ரைமரி கீ என்னால் க்ரியேட் பண்ண முடியல, அதை அலோவ் பண்ணல. பட் ஆல்டர் டேபிள் பர்சன் ஆட் ப்ரைமரி கீ கொடுத்து நான் மோர் தென் ஒன் டேபிள் என்னால் மர்ஜ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியுது. அது எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். சரியா? ஆனால் இப்போ நான் க்ரியேட் பண்ணுற ப்ரைமரி கீ, பட் ஆனால் ஒரு ப்ரைமரி கீ தான் காமிக்கும் டேபிளில். ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்குன்ற டெஃபினிஷன் இது, அவ்வளோதான். சரியா? இப்போ இன்சர்ட் இன்டூ இது கொடுத்தோன்னா எனக்கு ஆப்வியஸாக எரர் அடிக்கும். நல்லபிள்லாம் அலோவ் பண்ணாது ப்ரைமரி கீன்ற மாதிரி சொல்லுவோம். சரி, ஓகே, இதுக்கு நான் ஒரு வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நான் இது பை டிஃபால்ட்டாக இது நான் நல்லபிள் காலம் தானே, அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கோவையே இங்கே இன்சர்ட் பண்ணோன்னா எனக்கு கோவை இன்சர்ட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் கோவை இல்லை, சரண்ராஜ் கார்டு. சரிங்க, போட்டு இந்த சரண்ராஜ் இன்சர்ட் பண்ண பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன்ஸ் கொடுத்தனா என்ன வரும், ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு இப்போ எம்டியாக இருக்குது. இது நான் நல்லபுலாக தான் இல்லை, பட் ஆனால் எம்டின்னு நான் சொல்லியிருக்கேன். எம்டினா இட் ஹாஸ் சம்திங் பட் நத்திங், அவ்வளோதான். சரிங்களா? பட் ஆனால் ஏதோ இருக்குது, பட் ஆனால் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். நல்லுக்கும் எம்டிக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா?
ரெண்டாவது ரோவில் சரண்டர் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஐடிலாம் கரெக்டாக தான் இருக்குது. மூணாவது ரோவில் சரண்டர் இன்செர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இன்செர்ட் ஆகுது. ஸோ இது என்ன எப்படி ட்ரீட் பண்ணுது, இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த ஐடின்ற காலம் மட்டும்தான் வந்துட்டு யூனிக்காக எடுத்துக்குது, சாரி ப்ரைமரி கீயாக எடுத்துக்குது. ஸோ தேர் கேன் பி ஒன்லி ஒன் ப்ரைமரி கீ, அவ்வளோதான். இதான் நம்ம சொல்ல வந்தது. ஒரே ஒரு ப்ரைமரி கீ, ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, யூனிக் கீ பார்த்தாச்சு, ப்ரைமரி கீ பார்த்தாச்சு. அடுத்து ஃபாரின் கீ. இப்போ டேபிள் கஸ்டமர் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ ஓகே, இப்போ ப்ரைமரி அது என்ன ப்ரைமரி ஃபாரின் கீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி கீ பார்த்தோம்ல, ப்ரைமரி கீனா அது வந்துட்டு நல்லபிளில் அலோவ் பண்ணாது, இன்செர்ட் பண்ண அலோவ் பண்ணாது. அதே மாதிரி டூப்ளிகேட் காலம் இது பண்ண அலோவ் பண்ணாது. இப்போ நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன், ஒரு டேபிள் கஸ்டமர்ன்ற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டேபிளில் ஐடின்ற ஒரு காலமும் இன்டீஜராக வச்சுட்டு ப்ரைமரி கீ செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேமு சிட்டியை கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ வேல்யூ இருக்குது. எப்போவுமே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். இந்த டேபிள் நான் க்ரியேட் பண்ணதுனால அப்படி சொன்னேன். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது டேபிளில் ஆர்டர்ஸ்ன்ற டேபிள் இருக்குது. இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆர்டர் ஐடி இருக்குது. அதோட இது வந்து டேட்டா டைப் பண்ணிங்கன்னா இன்டீஜரு. அப்புறம் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டர் நேமு, அப்புறம் அந்த ஆர்டரோட ஐடி. ஓகேவா? என்ன 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 ஆர்டர் ஐடி அப்படின்னா, யார் இந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணது, ஆர்டர் ஐடியோட கஸ்டமர் ஐடின்னு போட்டால் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர் ஐடி. ஓகேவா? கஸ்டமர் ஐடி, எந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணது அப்படின்றத எப்படி நான் பார்க்கலாம்னா, இந்த டேபிளில் இருக்குல்ல கஸ்டமர் ஐடி, இதோட கொண்டு வந்து மேப் பண்ணிடுவேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த டேபிளில் கஸ்டமர் ஐடி இன்ட்டு இந்த ப்ரைமரி கீயில் என்ன டைப் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் ஃபாரின் கீ, இங்கே ஃபாரின் கீ செட் பண்ணுறோம்ல, அது ஃபாரின் கீனாங்க இது வேற ஒரு டேபிள்லேருந்து ரெஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஃபாரின் இது வந்து வேற ஒரு டேபிள், வெளி டேபிள்லேருந்து ரெஃபர் ஆகுது. ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ், இது வந்து இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ், நீங்கள் குறி பண்ண உங்களுக்கு பயாட் ஆயிரும். ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ், இது வந்து டேபிள் நேம், அந்த எக்ஸ்டர்னல் டேபிள் நேம் எங்கேருந்து ரெஃபர் ஆகுது, அந்த ப்ரைமரிக்கு இருக்கிற டேபிள் எது அதை இங்கே போடணும், கஸ்டமர்ன்ற டேபிளே இங்கே போடணும். ஓப்பன் பேரந்தசிஸ்குள்ளே க்ளோஸ் பேரந்தசிஸ்குள்ளே ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரைமரி கீயோட காலம் நேம் அந்த காலம் நேம் அந்த ப்ரைமரி கீ எந்த காலம் செட் ஆகிருக்கோ அந்த காலம் நேம் இது தூக்கி போட்டுட்டு நான் இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த டேபிளில் நான் இன்செர்ட் பண்ணுற எல்லா ரெக்கார்டும் இந்த டேபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது இருங்க, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கஸ்டமர் டேபிளை இன்செர்ட் பண்ணுறேன். என்ன இன்செர்ட் பண்ணியிருக்கேன், ஐடி பீட்டர்ன்றது 1 ஐடி, அனில்ன்றது 2 ஐடி, ரவின்றது 3 ஐடி, அவருடைய லொக்கேஷன் சிட்டியை போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த 1 தான் பீட்டரு, 2 வந்து அனில், 3 வந்துட்டு ரவி. ஓகேவா? ஸோ அந்த ரவி, இந்த பீட்டருன்றவர் ஒரு ஜீன்ஸ் வாங்குறாரு. சரிங்களா? ஓகே. அனில்ன்றவர் ஷூஸ் வாங்குறாரு, ஷூஸ் அண்ட் பெல்ட்ஸ் வாங்குறாரு. ஓகே. ரவின்றவர் ஷர்ட் ஒன்று வாங்குறாரு. ஓகே. 5 யாருன்னே தெரில, அந்த கஸ்டமர் டேபிள் அந்த ரெக்கார்டே இல்லை. அவர் வந்து பெல்ட் வாங்குறாரு, எரர் அடிக்கும். என்னன்னா இந்த டேபிள் இருக்கிற இந்த 1 2 3 இந்த ரெக்கார்ட்ஸ்குள்ள இருக்கிற டேட்டா மட்டும் தான் இதில் இன்சர்ட் ஆகும். அதுதான் அந்த ஃபாரின் கீ ப்ரைமரி கீ ரிலேஷன்ஷிப். இந்த ப்ரைமரி இந்த கீ டேபிள் இருக்கிற இல்லாத டேட்டாவை இங்கே இன்சர்ட் பண்ண விடாது. ஓகேவா? 5 யாருமே தெரியாது இந்த டேபிளுக்கு. இங்கே இருக்கிற பீட்டர், அனில், ரவி அவங்க வந்து ப்ரைமரி கீழே நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் 1 2 3ன்னு. இந்த 1 2 3 தவிர அது எதுவுமே இது இன்சர்ட் பண்ண விடாது. இதுதான் வந்துட்டு ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட்ஸுன்ற கான்செப்ட் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்ப்போம். இப்போ நம்ம 2 டேபிளும் தனித்தனியாகவே பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர் கொடுத்தோன்னா இது நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர்ன்ற டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்தா தெரியாது, இந்த 1 யார் 2 யார் 3 யாருன்றது தெரியாது. பட் ஆனால் இந்த டேபிளில் நான் போய் பார்த்தா 1 யார் 2 யார் 3 யாருன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணனா எனக்கு வந்துட்டு ஒரு விஷுவலைசேஷன் வந்துடும், எந்த கஸ்டமர் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதுதான் வந்துட்டு ஜாயின்ஸ் கான்செப்ட். ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்ற ஒரு டாபிக் இருக்குது.
சரியா? கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன வந்துட்டு ஒரு ஒரு இது என்ஃபோர்ஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி தான் இதுதான் இருக்கணும், கண்டிஷன் இதுதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? அப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டேபிள் லெவலில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைமரி கீயும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், அப்புறம் வேறு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட், செக் கன்ஸ்ட்ரெயின்ட். யூனிக் கீ ப்ரைமரி கீலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனால் அது நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. வேறு என்ன, இது வந்து என்னன்னா, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம்னு சொன்னல, இது வந்துட்டு நம்ம ப்ரைமரி கீன்னு நம்ம கொடுத்ததுனால எஸ்கியூலே வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் அது கொடுத்துருச்சு. ஓகேவா? நம்ம மேனுவலாக ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி கீக்கு நான் சிகேன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கொடுக்குறேன். இப்போ நானாக ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கொடுக்குறேன். அதை பாருங்கள், பர்சன் எஃப்டி இன்புட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் ப்ரைமரி கீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ப்ரைமரி கீ மட்டும் கொடுப்பேன், இது இருக்காது. ஓகேவா? இப்போ என்ன கொடுக்குறேன், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்னு கொடுத்துட்டு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த டேபிளை செலக்ட் பண்ணி ஆல் டேபிள் கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கியூலாக வந்துட்டு ஒரு ஆட்டோ ஜென்ரேட் பண்ண அது கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட் நேமாக இது பண்ணணும். இது எதுக்குன்னா, நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, இந்த ப்ரைமரி கீ, யூனிக் கீ, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டில் தேவைப்படலை அப்படின்னா, இப்போ இந்த ப்ரைமரி கீ இருக்குது, இல்லை இந்த யூனிக் கீ இருக்குது, இது எனக்கு வேணாம் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேமை வச்சு தான் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கன்ஸ்ட்ரெயின்ட் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட் சிகே அப்படின்னு கொடுத்தோன்னா, ட்ராப் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக புரியுமா வந்துருச்சு. ட்ராப் டேபிள் புரியுங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இருக்கு பாருங்க, மறந்துடுச்சு. ஓகே, ஆல்டர் டேபிள் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின்ட் சிகே. நம்ம ட்ராப் டேபிள் இல்லை, சாரி, ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் என்னது, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ட்ராப் ஆகிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி கீ அந்த டேபிளே இருக்காது. ஓகேவா? அந்த ப்ரைமரி கீயோட இது போயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் மறுபடியும் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் டேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுற பிறகு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அது ஆல்டர் டேபிள் நேம், ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், அப்புறம் ப்ரைமரி கீ இல்லைனா யூனிக் கீ. ஓகேவா? யூனிக் கீ இல்லைனா என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்டோ அதை நம்ம போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. சரியா? இது வந்து செக்கு அது சொன்ன பார்த்தீங்களா, செக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இப்போ கிரியேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, அது என்ன செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா, இந்த டேபிளுக்கு இது வந்துட்டு ஒரு கண்டிஷன் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருவீங்க. இந்த ஆர்டர் ஐடி வந்து எனக்கு கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். நான் கிரேட்டர் தென் 5 போட்டேன், 5 போட்டு ஒரு டேபிளை கிரியேட் ரெடி இருக்கா. ஓகே, இப்போ இந்த டேபிளை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பர்சனலாக ட்ராப் பண்ணணும். இப்போ இந்த டேபிளில் இந்த ஐடியா வந்துட்டு இன்சர்ட் ஆகும்போது அதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 5 இருந்தால் மட்டும்தான் இன்சர்ட் ஆகணுன்றேன். அப்போ நான் இதை வந்துட்டு இந்த டேட்டா இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் ஆகுமானா ஆகாது. பாருங்கள், அந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துட்டு வேலை செய்யுது. நீங்கள் 5க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் நான் இன்சர்ட் பண்ண விடுவேன் அப்படின்னு.
ஓகே, நான் அப்புறம் 6ன்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ அலோவ் பண்ணுவோம்னா இப்போ அலோவ் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின். இந்த கன்ஸ்ட்ரெயினிங்கை மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கூட வச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ராப் டேபிள் கொடுத்துருக்கேன். இதில் என்ன சொல்ல வரேன்னா, டேபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த ஐடின்னு இருக்குல்ல, அது வந்துட்டு எனக்கு கிரேட்டர் தென் 5 இருக்கணும். அதே நேரத்தில் நேம் வந்து கோகுலாக இருந்தால் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணணும், இல்லைனா இன்சர்ட் பண்ண விடாத அப்படின்னு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும், இன்சர்ட் பண்ண விடாது. அதுவே 6 இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடும். அதுவே வேற ஒரு நேம் இருந்ததுன்னா பாஸ் பண்ண விடாது. இதுதான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேங்களா, அவ்வளோதான். இது அதே தான், ஏற்கனவே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணோம்னா ஆல்டர் டேபிள் நேம் ஆடு கன்ஸ்ட்ரெயின்ட்டு, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டோட நேமு என்ன டிஃபால்ட்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. இங்கே டிஃபால்ட் இடத்துல செக்குன்னு கொடுப்பீங்க, அவ்வளோதான். செக்குன்னு கொடுத்து அந்த கண்டிஷன் நீங்கள் போடுவீங்க. அடுத்த கண்டிஷன் வந்து டிஃபால்ட்டுன்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னா, ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், செக் கன்ஸ்ட்ரெயின்ட், ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட், அப்புறம் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த மாதிரிலாம். சரிங்களா, இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னா, டேபிளில் ட்ராப் பண்ணிருக்கு, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். சரியா, ட்ராப் பண்ணிவிட்டு டிஃபால்ட் இங்கே என்ன சொல்கிறேன்னா, சிட்டி வந்துட்டு எனக்கு பை டிஃபால்ட்டாக சென்னையே இன்சர்ட் ஆகட்டும். நீ மேனுவலாக இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா, பை டிஃபால்ட்டாக சென்னைன்னு ஆகிடும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த டேபிள் என்ன இருக்குது, இதோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துட்டு 101, பை டிஃபால்ட்டாக 101 இருக்கட்டும். இந்த ஐடி ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் யூசர் கிட்ட வந்து வாங்கிக்கோ, இல்லை வாங்காமல் கூட விட்டுரு, அது பிரச்சனை இல்லை. அதாவது வாங்காமல் விட்டுருன்னா வாங்காமல் கூட விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. அது டிஃபால்ட் அதிகம் கொடுக்கணும். இப்போ என்ன வரும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு சிட்டி அப்படின்னு கொடுத்தேன்னா சிட்டியில் என்னன்றது டிஃபால்ட் வந்து சென்னைன்றது. இங்கே நான் என்ன இன்சர்ட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். சரியா, இது வந்து இது ரெண்டுத்துக்கும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணதுனால நான் அதை இன்சர்ட் பண்ண தேவையில்லை. அப்படிங்கும்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பர்சன்ஸ், இதை எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன வந்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக 101. ஸோ இங்கே வந்துட்டு ஏபிசி இது கொடுத்தோன்னா இப்போ என்ன நடக்கும்னா அதே தான். இந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் மாறும் தவிர மற்ற இதெல்லாம் டிஃபால்ட்டே இன்சர்ட் ஆகிருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு இது நான் மேனுவலாக வேறு சிட்டி எனக்கு சென்னை வேணாம், யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அதுவே இன்சர்ட் ஆகட்டும். யூசர் வந்துட்டு சிபிஐயும் கொடுக்குறாங்க, கோயம்புத்தூர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இன்சர்ட் பண்ணோம்னா இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிபிஇ இன்சர்ட் ஆகிருக்கும். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, பை டிஃபால்ட்டாக வந்துட்டு நீங்கள் வேல்யூ சப்ளை பண்ணுங்கன்னா நான் வந்துட்டு நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா, இதுவும் அதே தான். ஆல்டர் டேபிள் ஏற்கனவே ஆட் பண்ண டேபிளில் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணோம்னா ஆல்டர் டேபிள் நேம் ஆடு என்ன ஆட் பண்ண போகிற, கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ண போகிற. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துரு, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கொடுத்துரு. அப்புறம் வந்துட்டு என்ன டிஃபால்ட் வேல்யூ என்ன, சென்னை. எதுக்கு, ஃபார் எந்த காலம் அதை மென்ஷன் பண்ணி ஆகணும், சிட்டி. ஓகேவா, டிஃபால்ட் வேல்யூ என்ன, ஃபார் விச் காலம். ஓகேவா, ஸோ இது வந்து அவ்வளோதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இங்கேயோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சரியா, அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்தோம். நான் கொரியெல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் லேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரூல்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ the rule constraint is used to insert only the specific range of values in the column. அதாவது என்ன சொல்லுங்கன்னா, இந்த ரூல் சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த ரூல் பேஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் காலம்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், டெஸ்ட் ஒன்றுன்னு. அதுக்கு ஒரு ஐடி, அதோட டேட்டா டைப் வந்துட்டு இன்டீஜரு. அது கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணுறோம், ப்ரைமரி கன்ஸ்ட்ரெயின்ட்டு. அந்த ப்ரைமரி கீயோட கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பிகே டெஸ்ட் நானே மேனுவலாக கொடுக்குறேன். அப்புறம் ஒரு நேம்ன்ற ஒரு டிஸ்நேம்ன்ற ஒரு காலம், அதோட டேட்டா டைப் வேர்க்கர். ஓகேவா, இப்போ இது கிரியேட் பண்ணலான்னு தெரியல, பண்ணல. சரி,
இப்போ இதை செலக்ட் பண்ணால் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. சரிங்களா? இதுக்கு இதை கிரியேட் பண்ண இது எதுவுமே இல்லாமல். சரி, இது வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஆணியாக தான் இருக்குது. ட்ரா பண்ணிக்கலாம். தேவையில்லாத. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன் ஒரு டேபிள் இருக்குது, அதில் ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேமு சிட்டின்ற ஒரு 3 காலம் வச்சு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ வந்துட்டு இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ரூல் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த டேபிளுக்கும் வந்துட்டு நான் டேபிள் க்ரியேஷன் அப்போ இந்த ரூல் நான் க்ரியேட் பண்ணல, தனியாக ஒரு ரூல் வந்து க்ரியேட் பண்ணேன். ரூல் க்ரியேட் பண்ண சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரூல் நேம். என்னது? கிரியேட் ரூல் நேம் ஆஸ் at range between 100 and 1000. என்ன சொல்லணும்னா ரூல் கிரியேட் பண்ணுறேன், அந்த ரூல் எப்படி இருக்குன்னா ஆஸ் அந்த ரூல் டிஃபைன் பண்ணதுக்கு அடுத்து ஆஸ்ன்னு கொடுக்கணும். ஆஸ் at range between 100 and 1000. அந்த இந்த 100 and 1000 ரேஞ்சு மட்டும்தான், 100 and 1000 இருக்கிற ரேஞ்ச் மட்டும்தான் எனக்கு இன்சர்ட் ஆகணுன்ற மாதிரி ரூல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஒரு ரூல் கிரியேட் பண்ணியாச்சு அந்த டிபியில். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த ரூலை கிரியேட் பண்ணிட்டால இதை நான் எந்த டேபிள் நான் என்னோட ரெக்கமெண்ட் பேஸ் பண்ணி எந்த டேபிள் நான் ஃபிட் பண்ணணுன்றதை பார்த்துட்டு ஓகே. ஸோ அந்த டேபிளோட அந்த டேபிளோட காலம் நேம் நான் ஃபிட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா SP_bind ரூல், அதோட சின்டாக்ஸ் வந்து ரூலை பைண்ட் பண்ணுறதுக்கு SP_bind ரூல், அந்த ரூல் நேம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிற அந்த ரூல் நேம் கமா வித்தின் சிங்கிள் கோர்ஸ்குள்ளே இந்த டேபிள் நேம் டாட் காலம் நேம். இப்படி பண்ணால் தான் இந்த ரூல் கிரியேட் பண்ண ரூல் வந்து இந்த டேபிளோட பைண்ட் ஆகும். பைண்ட் பண்ணியாச்சு. ரூல் பவுண்ட் டு த டேபிள் காலம். இப்போ இது என்ன சொல்லுது? ரேஞ்ச் என்ன 100 to 1000 தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். உங்கள் ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் கண்டிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 101, 102 போட்டிருக்கேன். இதெல்லாம் இன்சர்ட் ஆகும். ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 55 சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆகலை, ஏன்னா 100 கீழே இருக்குது. இது இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு எரர் அடிக்கும். ஓகேங்களா? வித் ரூல் இம்போஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ட்டு. ஓகே, இதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஏன்னா 1000 மேலே இருக்குது. ஸோ இப்படி இந்த 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 ரூலை நம்ம பைண்ட் பண்ணியாச்சு. இதில் இந்த ரூலை எனக்கு எடுத்துரு, இந்த மாதிரி எனக்கு இந்த டேட்டாலாம் இன்சர்ட் ஆகணும், கிளைண்ட் வந்து இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் வேறு ரேஞ்சுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி டேட்டா இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ரூலை நான் அன்பைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னா SP_unbind ரூல். ஓகேவா? டைரெக்டாக நீங்கள் டேபிள் நேம் டாட், ஏன்னா இந்த டேபிள் நீங்கள் ரூலை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு SQLக்கு. ஸோ நீங்கள் ரூல் நேம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. டைரெக்டாக ஏன்னா இந்த டேபிளுக்கு இந்த காலமுக்கு ஒரு ரூல் தான் போட முடியும். ஓகேவா? ஒரு ரூல் தான் போட முடியும். இதை போட்டாலே அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இது அன்பைண்ட் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த ரூலே தேவையில்லைப்பா, நான் யூஸே பண்ண மாட்டேன், தெரியாமல் க்ரியேட் பண்ணிட்டேன், இல்லை தப்பாக க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ராப் ரூல் நேம், அவ்வளோதான், அந்த ரூலே போயிடும் நம்ம டிபி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ் பார்க்கலாம். ஜாயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஜாயின்ஸ் வியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்புறம் ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸோ இனிமேல் வரது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்க்கலாம்.